கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புது வருஷத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துத வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அநேக கஷ்டங்களுடைய பாடுகளின் நடுவில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை மதில் தாண்ட வைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை துதிச்சு பாடி ஆராதிச்சு முன்போட்டு கடந்து செல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வெற்றிகரமாய் வழி நடத்துவார். இந்த நாடுகளில் மல்கியா 3ஆம் அதிகாரம் അതിന്റെ 11ാമത്തെ வசனம் நாம் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ாமത്തെ வசனம். பூமியில் கனியை பட்சித்து போடுகிறவர்களே, உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்துக்கு பலனை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய பூமியில் உன்னுடைய கனியை வேற ஒருவனும் பட்சித்து விட கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த வசனம் கேட்கும் போதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், உங்களுடைய கனி வேற யாராவது பட்சித்து விடுமா, எங்களுடைய வீட்டிலே நன்மைகள் குறைந்து போகுமா என்றெல்லாம் அநேகர் யோசிச்சு கொண்டிருக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு சொல்லுகிறார், பூமியின் கனியை பட்சித்து போடுவதே உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உன்னை நிமித்தம் உனக்கு விரோதமாய் எழும்புகிறா பட்சித்து விடுதா வெட்டுக்கிளிகளையும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகளையும் அவர் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய கனிக்கு விரோதமாய், உங்களுடைய பூமிக்கு விரோதமாய், உங்களுடைய பலத்துக்கு விரோதமாய் ஒருவனுக்கு எழும்ப முடியாதுன்னு இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாடுகளிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். மல்கியா 3:11 அவர் நம்மோடு கூட பேசுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவனே, நான் உன் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அல்லேலூயா. உன் நிமித்தம் அவையை கண்டிக்குவேன். அல்லேலூயா. நீ உண்மையா இருக்கும் போது, நீ கர்த்தருக்கு முன்னாடி விசுவாசமா இருக்கும் போது, நீ முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி ஒழுங்குள்ளவனாய் முன்னாடி கடந்து செல்லும் போது உன்னோட பூமியில நன்மைகள், உன்னுடைய கனிகள், உன்னுடைய பலங்கள் அவை எல்லாம் வேற ஒருவரும் பட்சித்து விட கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த மகாமாரியின் நேரங்களிலும், அநேக வலிய வியாதியின் நேரங்களிலும், நாளைக்கு என்ன ஆகும் மனிதன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அவர் உன்னுடைய கனியே பட்சித்து விடுகிற வேற ஒருவனுக்கும் அதை கொடுக்காமல் உன் நிமித்தம் அதை கண்டிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சபைகள் கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் சபைகளுக்குள்ள சமாதானம் இல்லாது நடக்கும்போது, அநேகம் இடங்களில் சமாதானம் இல்லாது நடக்கும்போது, அநேக மக்கள் நாடுகளில் எப்படி வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும் யோசிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலம் உனக்கு மட்டும்தான், அது வேற ஒருவனும் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய பூமியின் கனியை வேற ஒருவரும் பட்சித்து விட முடியாது. பட்சித்து போடுகிறவங்களே அவன் கண்டிப்பார் என்று தேவன் இன்னைக்கு சபைகள் கிட்ட தூதாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அநேகர் வசனத்துக்காய் எதிர்பார்ப்போடு இருக்கும் போது அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய பூமியின் கனிகள், உன்னுடைய பலங்கள், உன்னுடைய செல்வங்கள், உனக்கு இருக்கிற எவையும்
வேறு ஒருவனும் பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன் இந்த வருஷத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அதே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த தேவனை நீங்கள் சார்ந்து முன்னாடி கடந்து செல்லும் போது நிச்சயமாய் ஒரு வெற்றி உண்டு. அல்லேலூயா. உன்னோட பலம் உனக்கு சாப்பிடுறதுக்கு தான், உன்னோட பலம் உன்னோட குடும்பத்தில் சாப்பிடுறதுக்கு தான். இந்த நாடுகளில் ஏதெல்லாம் பலவீனங்கள் உனக்கு சுற்றிலும் இருந்தாலும், இதெல்லாம் பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், இதெல்லாம் வியாதிகள் எழும்பி வந்தாலும், உன்னுடைய கனி, உன்னுடைய பூமியின் கனிகள் வேறு ஒருவனும் பட்சித்து விட மாட்டேன். உன் நிமித்தம் கர்த்தர் பட்சித்து போடுதவர்களே அவர் கண்ணிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல், மக்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், மக்களுக்குள்ள இந்த நாடுகளில் கர்த்தர் விசுவாசத்தால் பலப்படுத்தி கொண்டு வர போகிறார். கர்த்தர் இந்த புது நாடுகளில் புது வருஷங்களில் ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் தேவன் சொல்லிய பெரிதான விஷயம், உன்னுடைய பலத்தின் மேல், உன்னுடைய பலத்தின் மேல், உன்னுடைய கனியின் மேல் வேற ஒருவனும் தொடமாட்டேன், வேற ஒருவனும் அதை எடுக்க மாட்டேன், வேற ஒருவனும் பட்சித்து போட மாட்டேன். அல்லேலூயா. அதை கண்டிக்கிற ஒரு தேவன், அப்படிப்பட்டவங்களை கண்ணித்து நிறுத்த, உன்னால் அவங்களை கண்ணித்து நிறுத்த கர்த்தரால் முடியுவது தேவன் சபைகளுக்கிட்ட சொல்லுகிறார், விசுவாசிகள் கிட்ட சொல்லுகிறார். இந்த நாளில் கீழே வாசித்து வருவோம், அவைகள் உங்கள் நிலத்தில் பலனை அழிப்பதில்லை. உனக்கு விரோதமாய் உன்னுடைய பக்கத்திலும், உன்னுடைய ஊர்களிலும், உன்னுடைய தேசத்திலும் எவையெல்லாம் எழும்பி வந்தாலும் உன்னோட பலத்தை அவைகள் அழிப்பதில்லை. இது ஞாபகத்தோட சபைகள் வைக்கட்டும். இந்த நாடுகளில் என்ன கேட்கிற சபைகளை, என்ன கேட்கிற விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஞான நீங்களும் உயிர் உள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறா ஞான நீங்களும் இன்னைக்கு நம்பிக்கை வைக்கிறோம். உன்னுடைய பலத்தை, உன்னுடைய நிலத்திலே பலத்தை அழிக்க பட்சித்து விடுத ஒருவரால் முடியாது. அல்லேலூயா. இந்த நாடுகளில் நம்ம நினைக்கும் ஒரு பெரிய மகாபாதி இருக்கிறார், பெரிய வியாதி இருக்கிறார், நம்ம எப்படி முன்னாடி கடந்து செல்லும், எப்படி முன்னாடி போவோம், நல்ல அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட கனி உனக்கு தான், உன்னோட பலம் உனக்கு தான், உனக்குள்ள நிலத்திலே பலங்கள் எல்லாம் உனக்கு தான். நீ நம்பிக்கையோட இருக்கட்டும், ஒருவன் அதை பட்சித்து அழித்து விட மாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி அவைகளை உங்கள் நிலத்தில் பலத்தை அழிப்பதில்லை, அவைகள் உன்னுடைய நிலத்துக்குள்ள ஏறவே மாட்டேன். உனக்கு விரோதமாய் எழும்ப நீ நினைக்கிற காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன். கர்த்தர் அதை கண்டிக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் அதை கண்டிக்கிறவராயிருக்கிறார். இந்த புத்தாண்டில் புது நாடுகளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இது பெரிய கர்த்தருடைய வசனமாய் அவர் உங்களை இன்னைக்கு நம்ம சபைகள் கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவனும் அழிப்பதில்லை, அவைகள் உங்கள் நிலத்தில் பலனே அழிப்பதில்லை. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளை அநேகர் உயிர் அழிஞ்சு போகுமா அது சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், அநேகர் உயிர் போய் போகுமா அது சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாடுகளில் உன்னோட உயிரின் மேலேயோ உன்னோட பலத்தின் மேலேயோ எவனாலே தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாது போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் போது உன்னோட திராட்சை கொடியிலே பலங்கள் எல்லாம் அதுவும் பலமில்லாது போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னுடைய வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த வேலைகளில், நீ போகிற இடங்களில், நீ நிற்கிற இடங்களில் ஒரு நல்ல பலமுள்ளவனாய் மாற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு சுற்றிலும் அழிவை நீ பார்த்தாலும், உனக்கு சுற்றிலும் பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் உண்டு என்று நீ நம்பிக்கையோடு கடந்து செல்லும் போது நிச்சயமாய் அவர் உன்னை வெற்றிகரமாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளில் உன்னுடைய திராட்சை கொடியின் பலங்கள், உன்னுடைய திராட்சை கொடியின் பலம் இல்லாத போக மாட்டேன், அது பலம் நல்லா கொடுக்கிறதா இருக்குவார். அல்லேலூயா. அது முழுசாய் நல்ல பலங்களை கொடுக்குதா, அது கீழே விழுந்து போக மாட்டேன் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். இந்த நாடுகளில் உன்னோட திராட்சை கொடிகளின் மேல் நல்ல பலத்தை கொடுக்க, உன்னை நல்லபடியே முன்னாடி கொண்டு போக, உன்னை நல்லபடியே வளர வைக்க கர்த்தரால் முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா.
இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மேல் இறங்கி வரட்டும். நீங்க பயப்படுத எல்லா விஷயத்தின் மேலும், இன்னைக்கு உலகம் பயப்படுத எல்லா விஷயத்தின் மேலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கனியையோ, உன்னோட பலத்தையோ, உன்னோட பூமியின் நன்மைகளையோ வேற ஒருவனும் சாப்பிட்டு அழிச்சு விட மாட்டேன். அல்லேலூயா. வேற எதுவும் சாப்பிட்டு அழிக்க மாட்டேன் கர்த்தர் சொல்லும் போது, அதே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அவைகள் உன்னோட நிலத்துக்குள்ள ஏறவே மாட்டேன், அவர்கள் உன்னோட வீட்டுக்குள்ள ஏறவே மாட்டேன். பிரச்சனைகள் அழிக்கிறவன் எழும்பி புறப்பட்டார். உன்னோட வீட்டுக்குள்ள உன்னோட பலத்தை அழிக்க ஒருவனாலே முடியாது. கர்த்தர் அதை கண்டித்து விடுகிறார். இந்த நாளில் உன்னுடைய வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் கொடுக்கிறதா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் 12வது வசனம் வாசிக்கும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உங்களை பாக்கியவான்கள் என்று என்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். இந்த புத்தாண்டில் புது வருஷம் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்னுள்ள நிலையில் கொண்டு வருவார். அவருடைய வாசனம் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா ஜாதிகளும், நீ மட்டுமல்ல, உன்னோட குடும்பக்காரர் மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற தரத்தில் உன்னுடைய திராட்சை கொடியில் பழத்தை அவர் கொடுக்கும், உன்னுடைய பூமியின் கனிகளை அவர் ஆசீர்வதிக்கும். உன்னுடைய எல்லா பழத்தையும் அழித்து விட வருதவங்கள், சாப்பிட்டு அழிக்க வருதவங்களை கர்த்தர் அவரை கண்ணித்து நிறுத்துவார் என்று சொல்லுதா. அதே சூழ்நிலை உனக்கு ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய், அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஞானம் நீங்களும் அதை கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறார். எதுக்காக தெரியுமா? நானே கர்த்தர், நான் மாறாத்தவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னுடைய சபைகள் கிட்ட பேசுகிறார், எல்லா விசுவாசிகள் கிட்ட பேசுகிறார். ஆமா, நீங்க நிர்மூலமாக ஆகவில்லை. அல்லேலூயா. நீங்க நிர்மூலமாகவில்லை. ஏனென்றால் நான் கர்த்தர், அவரே மாறாத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் மாறாத்தவராயிருக்கிறார். அவரே கர்த்தராய், அவர் மாறாத்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை நம்பிக்கை வைக்கிறார்? அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். அவர் உயிருள்ள கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாத்தவராய், அவர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? அல்லேலூயா. ஆகையால் யாக்கோபின் புத்திரராய நீங்கள், யாக்கோபின் புத்திரராய நீங்கள் நிர்மூலமாவதில்லை என்று அதே மல்கியா 3:6 சொல்லுகிறார். அதே இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய சபைகளுக்குள்ள ஒருவனால் நிர்மூலமாக்க முடியாத அளவில் ஒரு தேவ வல்லமை உன்னுடைய இடத்தில் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நானே கர்த்தர், நான் மாறாத்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொண்டு நிரப்புவார். அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய இடத்திலே திரும்பி வா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னிலிருந்து எதிர்பார்க்கிறது, நீ எல்லாவற்றையும் விட்டு நீ கர்த்தருடைய இடத்திலே திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ திரும்பி வருதுன்னா கர்த்தர் சொல்லியது மாதிரி உன்னுடைய திராட்சை கொடிகளின் மேல் பலம் இருக்கும். அப்படி நீ திரும்பி வரும்போது நீ உன்னுடைய பூமியின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நிர்மூலமாக்காது நம்மை இந்த தேசத்தில் இன்னைக்கு வைத்திருக்கிற நோக்கம் அவரை அவருடைய பக்கத்திலேக்கு திரும்பி வருவதற்காக, அவரை நீ ஆராதிக்கிறதுக்காக, அவருடைய முன்னாடி நீ தைரியத்தோட முன்னாடி போவதற்காக. அல்லேலூயா. இயேசு உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்னைக்கு உயிருள்ளவராய், நம்மை நடத்துதவராய், நம்மை வழி நடத்துதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை நிர்மூலமாக்கதில்லை. அவர் உன்னை நிர்மூலமாகுவதற்கு விடமாட்டேன். இந்த நாடுகளில் கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளிலும் கர்த்தர் நம்மை எழுப்புத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவரே மாறாத்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் உன்னை தேசத்தில் ஆசீர்வதிக்க, உன்னுடைய கனிகளை ஆசீர்வதிக்க, உன்னுடைய நிலத்தை ஆசீர்வதிக்க, நீ பூமியின் கனிகளை பெற்றுக்கொள்ள, நீ இந்த தேசத்தில் பலத்தோடு இருக்க கர்த்தர் உன்னை அனுமதிக்குவார். உன்னாலே உனக்கு விரோதமாய் எழும்புதா எல்லா பிரச்சனைகளை அவர் கண்டிப்பார். இந்த விசுவாசத்தோட சபையே நீ முன்னாடி கடந்து செல்லட்டும், விசுவாசியே கடந்து செல்லட்டும். கர்த்தர் இந்த புத்தாண்டில் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக செய்வார். அவர் உன்னோடு கூட இருப்பார். ஜெபிக்க. நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரே, இந்த புத்தாண்டில் உன்னை ஆராதிக்க, உன்னோட வார்த்தைகளை சபைகள் கிட்ட பேச நீ எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ எங்களோடு கூட இருக்கிறது. நீ கர்த்தராய் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாளிகளில் கர்த்தரே, நீ மாறாத்தவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் உன்னுடைய பிரசனத்தால் நீ எங்களை நிரப்பும், உன்னுடைய வல்லமையால் நீ எங்களை நிரப்பும். இந்த நேரத்திலும் கர்த்தரே, நீ எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மக்களும் உன்னுடைய முன்னாடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திரும்பி வருவதற்காக நீ எங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் முன்னாடி திரும்பி வாருங்கள் என்ற சத்தத்தை கேட்டு எல்லா ஜனமும் திரும்பி வரப்படுவார். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரப்படுவார். கர்த்தரவே நம்பிக்கை வைக்கப்படுவார். கர்த்தரே ஆராதிக்கப்படுவார். நீ கிருபா செய்ததினாய் ஸ்தோத்திரம். உன் பூமியின் கனிகள் உன்னுடைய தேசத்திலே பலங்களையும் அழித்து விட ஒருவனால் முடியாது என்று தேவன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு நீ கொடுத்தவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் நல்ல கனி உள்ளவராய், நல்ல பலம் உள்ளவராய், தேசத்தில் வளர்ச்சி உள்ளவராய் எல்லா மக்களையும் நீ மாற்றுதவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஆண்டவரே, நீ எல்லா மக்களையும் ஆசீர்வதி, சபையை நீ ஆசீர்வதி. இந்த நாடுகளில் ஓரோ பிள்ளைகளும் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்ல, வெளியில் இருக்கிற திராட்சை கொடிகளில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும்போது, ஆண்டவரே, ஒரு பெரிய தீர்க்க தரிசன வசனங்களை நீ எங்களுக்கு கொடுத்தவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஓரோ பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக நாமத்தில் எல்லா விசுவாசிகளை நீ ஆசீர்வதி. ஓரோ சபைகளையும் நீ ஆசீர்வதி. தேசத்தில் வளர்ச்சி உள்ளவராய், தேசத்தில் வெற்றி உள்ளவராய், யாக்கோவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஓரோருத்தரும் நிர்மூலமாகாத தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை செய்ததனாய் ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டில் எல்லா கிருபைகளை கொண்டு நிரப்பட்டும். இந்த மக்களை நீ ஆசீர்வதிச்சு பெருக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாடுகளிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்ல வெற்றியோடு கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென்.